பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி தோவாலை மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், பூக்களின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் என்ன சொல்லப்படுது? கண்டிப்பாக தனலட்சுமி. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. அதை குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடந்த ஒரு வார காலமாகவே உயர்ந்து வந்தது. ஆனால் இன்று கிடுகிடுவென 3 மடங்கு நார்மலை விட உயர்ந்துள்ளது. அந்த வகையில் மல்லிகைப்பூ கிலோ ரூபாய் 6,500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ ரூபாய் 2,500க்கும், முல்லைப்பூ 2,000க்கும் விற்பனையாகி வருகிறது. இது பனிப்பொழிவின் காரணமாக பூக்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாலும், பூக்கள் பொங்கல் பண்டிகைக்கு தேவை அதிகரித்துள்ளதாலும் இந்த பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் நாளை மறுநாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது, தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பூக்களின் தேவை அதிகமாக உள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை தற்போது களை கட்டியுள்ளது. இந்த தோவாளை மலர் சந்தைக்கானது நிலக்கோட்டை, ராயக்கோட்டை, திண்டுக்கல், ஓசூர், பெங்களூர் போன்ற பகுதியிலிருந்தும், உள்ளூர்களான செண்பகராமன் புதூர், குமாரபுரம், ஆரல்வாய்மொழி உள்ளிட்ட பகுதியிலிருந்தும் விளைவிக்கப்படுகின்ற வண்ண வண்ண பூக்கள் விற்பனைக்கு வருகின்றன. இதனை உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டத்திலிருந்து வியாபாரிகளும், அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து வியாபாரமான பூ வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி செல்வதுண்டு. தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் ஏராளமான பூ வியாபாரிகள் இன்று காலை முதலே தோவாளை மலர் சந்தையில் குவிந்துள்ளனர். ஆனால் பூக்களின் விலை 3-4 மடங்கு உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிப்பூ ரூபாய் 6,500க்கும், பிச்சிப்பூ ரூபாய் 2,500க்கும், முல்லைப்பூ 2,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று கிரேந்தி ரூபாய் 300க்கும், அரளிப்பூ 200க்கும், சாமந்தி 300க்கும், இப்படி அனைத்து பூக்களுமே விலை உயர்ந்துள்ளது. மார்கழி மாத பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாலும், வெளி மாவட்டங்களிலிருந்து பூக்களின் வரத்து குறைந்துள்ளதாலும் இந்த பூக்களின் விற்பனை உயர்ந்துள்ளதாக பூ வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆன போதிலும் தேவைக்கு ஏற்ப பொதுமக்கள், வியாபாரிகள் அங்கு பூக்களை அதிக அளவில் வாங்கி பர்ச்சேசிங் செய்து சென்று வருகின்றனர். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.